1 யோவான் 5வது அதிகாரம் 14வது 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது சொல்லுவார். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயித்தவன். அல்லேலூயா. யார் தேவனால் பிறந்தவன்? அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனால பிறந்தவர். 2 விஷயம். நான் தேவனால் பிறந்தவன் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒன்று. 2வது, நான் உலகத்தை ஜெயித்தவன் என்று விசுவாசிப்பேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிறிஸ்தவர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் தேவனால் என்ற பிறந்தவன் என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நிமிடம் இருக்கும். நான் தேவனால் பிறந்தவன். 2வது, நான் உலகத்தை ஜெயித்தவன். அல்லேலூயா. இந்த 2 காரியம் சொல்றத 2 உணர்வுகள். இந்த 2 உணர்வும் நிச்சயமாய் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வசனங்களை பார்க்க போகிறோம். உலகத்தை ஜெயித்தவன், உலகத்தை ஜெயித்தேன் என்றால் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. அவர் ஜெயித்தார் அப்படின்னா நானும் ஜெயிப்பேன் என்று அர்த்தம் இல்லை. அவர் ஜெயித்தார் அப்படின்னா நானும் ஜெயித்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது பாருங்க, இந்தியா டீம்ல ஜெயிச்சு 11 பேர் விளையாண்டு ஜெயிச்சிச்சு கிரிக்கெட்ல அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிருந்தாங்க. 11 பேர் கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சா யார் ஜெயிச்சுட்டா? இந்தியா இலங்கையை வென்றது, இந்தியா பாகிஸ்தானை வென்றது, இந்தியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா வென்றது. ஆனால் ஜெயிச்சது விளையாண்டதுன்னா யாரு? ஆனால் நாம அந்த நாட்டில் இருக்கிறதுனால, நம்ம இந்தியா பிரதியில் இருக்கிறதுனால இந்தியா ஜெயிச்சது, நாம ஜெயிச்சிட்டோம். பசங்களை கேட்டா நம்ம தான் ஜெயிச்சோம். யார் ஜெயிச்சா? நம்ம தான் ஜெயிச்சோம். அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா நீங்க ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கணும். நான் ஜெயித்தவன், ஜெயித்த டீமோட இருக்கிறேன். அல்லேலூயா. இனிமே ஒரு சண்டை நடக்க போறது கிடையாது, இனிமே வார் நடக்க போறது கிடையாது. எல்லாவற்றையும் இயேசு முடித்து ஜெயிச்சுட்டாரு. ஜெயித்ததுனால நான் அந்த டீம்ல இருக்கிறதுனால நானும் ஜெயித்தவன். இப்ப எனக்கு அந்த உணர்வு வரலன்னா 2 காரணம் தான். ஒண்ணு, நான் ஏற்றுக்கொண்ட விதம் சரியில்லை. அவரை நான் கிறிஸ்துவை யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப எனக்கு சரியா அதில் எனக்கு ஒரு இது வரல அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கொண்ட விதம் சரியில்லை. அவரை ஏற்றுக்கொண்டது சரியில்லை, அந்த சதவிகிதம் சரியில்லை.
அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா லேட்டாவது சில காரியங்கள் என் வாழ்க்கையில நான் இன்னும் ஜெயித்தேன்னு சொல்ல முடியல அப்படின்னா நீங்க காத்திருக்கிறீங்கன்னு இருக்கும். அது இல்லையா? ஒண்ணு, நான் சரியாக ஏற்றுக்கொள்ளல, அதனால நான் அவருடைய பிள்ளையா மாறல, அவருடைய பிள்ளையா நான் மாறாததுனால இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியல, ஜெயித்த டீம்லயே இல்லை, அதனால என் காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கு. ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நான் உலகத்தை ஜெயித்தவர்களோட தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு அந்த வாக்குத்தத்தம் எப்போ வருமோ அது அப்போ வரும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதுதான் அந்த தாமதம். ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கைவிட்டார் நடந்துக்கிறார் இல்லையா? ஆமென். அதற்கு நம்ம சில வசனங்களை நம்ம பார்ப்போம். நீங்க அதை காத்திருக்கிறது வசனம் அதையும் நம்ம பார்த்தோம். யோவான் 5:4 வாசனம் விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆமென். யோவான் வாசிப்போம். சாரி, நாங்கள் ஜெயித்தவரோடு இருந்தபடியால் நானும் உலகத்தை ஜெயித்தவன், ஜெயித்தவரோடு கூட நான் இருக்கிறேன். நம்ம இந்த தோக்கிறதுக்கு காரணம் என்ன? சில நேரம் கிறிஸ்தவர்களாக இருந்து அவர்கள் தோற்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள், வீழ்ச்சி அடைவார்கள், பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா டீமை மாத்துறது தான். எப்படி? எனக்கு இந்த டீம் பிடிக்கல, இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இந்த பழைய டீமுக்கே நான் போயிருந்தேன், புது டீமு சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் பழைய டீமுக்கு போகிறவங்க தான் தோற்று போகிறாங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க நடத்தி ஆண்டவர் அவர் டீம்ல சேர்த்து கொண்டு வந்து நடத்தி கொண்டு போனாரு. இவங்க பிடிக்கல, மறுபடியும் நான் என்ன பண்றேன், அவங்க இதே எகிப்துல தான் இருந்தது சொல்லிட்டு வசனம். திரும்பி நான் என்ன பண்ண போறேன், எகிப்து டீம்லயே இருக்க போறேன். அங்கேயே நல்லா இருந்தது, அங்க எல்லாமே கிடைச்சது, கொஞ்சம் வேலை செய்யும் போது கஷ்டப்பட்டோம், அவ்வளவுதான், சாப்பாடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டீமை மாத்தினதுனால கூட்டிட்டு வந்த அவ்வளவு பேரும் வனாந்திரத்திலே மரித்தார்கள் சொல்லி இங்க ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 18வது அதிகாரம் 2-6 வரையும் வாசிப்போம். அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் ஊழியக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் மறந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடைய அவர் பிடிக்கிறதுக்காக ஜனம் வருது, அவரை காட்டி கொடுக்க யூதாசும் கூட வரான். நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோட கூட நின்றான். அவன் எங்க நிற்க வேண்டியது? இயேசுவோடு கூட 12 சீசர்கள் நிற்கும் போது இயேசுவோடு கூட நிற்க வேண்டிய யூதாசு இப்ப ஆப்பனன்ட் டீம்ல போய் நிற்கிறான். அடுத்த வசனம், நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் இயேசு சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். யூதாஸ் நின்றுமானா? அவர்களோட கீழே சேர்ந்து யூதாசும் தான் விழுந்தான். நான் தான் சொன்னேன், டீமை மாற்றி போனதுனால யூதாசும் பின்னிட்டு விழுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இங்க நிற்க வேண்டிய ஆள் அங்க போய் அப்படின்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படி ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நினைச்ச நேரத்துல டீம் என்ன பண்றேன், மாத்திக்கிட்டே இருக்கோம். நினைச்ச நேரத்துல டீமை மாத்திட்டே இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் வாழ்க்கையில மாறுதலா இருக்கு. 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது 1 யோவான் 5வது அதிகாரம் அதே 4வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
ஒன்று, தேவனால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயிப்போம், அதாவது ஜெயித்து விட்டோம், ஜெயிப்போம் அல்ல, அவர் ஜெயிப்போம்னு ஏன் சொல்றாங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். அப்ப இது என்ன அப்படின்னா, இது நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். அல்லையா, உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு கொடுக்கிறது வாக்கு தத்துவம். இரண்டாவது காரியம், ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. முதல்ல இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பார்த்தேன். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இரண்டாவது காரியம், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மூன்றாவது வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாது. 3 காரியத்தை பார்க்க போறோம். 1, உலகத்தை ஜெயிக்க போறோம். 2வது, பாவம் மேற்கொள்ளாது. 2வது, பாவம் செய்யாது. 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல வசனம் சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 1 யோவான், உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது நான் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்ற வாக்கு தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் என்ன இதை சொல்றாரு அப்படின்னா, இதை ஒரு வாக்கு தத்துவமா வைக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயித்தவர்கள். யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க நான் ஜெயித்தது போல அவங்க உலகத்தை ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை ஒரு வாக்கு தத்தமா ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது அந்த ஜெயம் நம்மகிட்ட தான் இருக்குது. அதை பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால காண முடியுது. அது ஒரு அதே மாதிரி ரோமர் 4வது அதிகாரம் 3லிருந்து 5 வரையும் வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 3லிருந்து 5. அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படும். 20லிருந்து வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் சொல்றான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நல்ல கவனிய வாக்குத்த ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரமாக நமக்காகவும் இது எழுதப்பட்டது. அதாவது வாக்கு தத்தத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நீதியாக மாறுவது. அப்பதான் நம்ம உலகத்தை ஜெயித்தவர்களாக மாறும். அல்லா, உலகத்தை நம்ம ஜெயித்தவர்களாக மாறுவோம். ஆதியாகமத்தில் நம்ம வாசிப்போம் 17வது அதிகாரம். இந்த ஆபிரகாமுடைய காத்திருக்கிறது எப்படி அப்படின்னா, 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு 25 வருடம் காத்திருந்தாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த வாக்கு தத்துவம் அந்த அவருடைய நிறைவேறு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கும் சாராளும் குழந்தை பிறந்தது.
அந்த உலகத்தை ஜெயித்த காரியம் இதில் என்ன அப்படின்னா சயின்ஸையே மாற்றி அமைக்குது. வயதான 2 தம்பதியருக்கு வசனத்தை எடுத்து வாசிக்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே எனக்கு ஒரு குமாரனையும் தந்தேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகத்துக்கள் விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பிறப்பாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். நீங்க பாருங்க, ரோமர் 4 மறுபடியும் 20 வாசிங்க. 21 ரோமர் 4. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்க என்ன சொல்லுது வசனம்? ஆபிரகாம் முகமுக்கு கூட விழுந்து நகைத்து 100 வயதான பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாரோ என்று இதயத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. ஏற்கனவே ஆகார் மூலியமா எனக்கு பிறந்த பையன் ஒருத்தருலாம் 13 வயசாவது அவனுக்கு இஸ்மவேல். அவனை ஆசீர்வதிங்க போதும், இனிமே நீங்க ஒன்றும் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேணாம். ஏற்கனவே எனக்கு 100 வயசா 99 வயசு. எப்போனா இவர் 75 வயசுலேருந்து 75வது வயசுல வாக்குத்தத்தம் புறப்படும் போது பெற்றுக்கொள்றாரு. நீ 17ஆவது அதிகாரத்தில் வாசிங்கன்னா அவர் 99 வயசுன்னு போட்டுருக்கு. 24வது வருஷத்துக்கு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? 24வது வருஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நேரம் சொல்றாரு, முகக்குப்புற விழுறாரு. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் தெரியாது நினைச்சுக்கிறார். முகக்குப்புற அவர் விழுந்து, எப்ப ஆண்டவர் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். உடனே ஆபிரகாம் முகம் குப்புற விழுறாரு. ஆனா 100 வயதான பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ அப்படின்றத மாத்திரம் இருதயத்துல நினைக்கிறாரு. அடுத்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? இஸ்மவேல் உனக்கு முன்பாக ஆசீர்வாதமா இருப்பான்னு வாயில சொல்றாரு. நம்ம எத்தனை வாட்டி ஆராதிக்கும் போது ஆண்டவருக்கு இருதயத்துக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கும். ஆனா வாயில என்ன பண்ணுவோம்? விசுவாசத்தோடு பாட்டு பாடுவோம். ஆகாத கால் ஒன்றும் இல்லை பாடுவோம். ஆனா இதயத்துக்குள்ள அந்த அவிசுவாசம் என்ன பண்ணுவோம்? ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதயத்துக்குள்ள அந்த அவிசுவாசம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஆகும்? பாடும்போதே நமக்கு ஒரு விசுவாசம். அது எப்படி ஆகும்? எல்லாமே ஆகிடுமா? விசுவாசம் எல்லாம் கூடும் வசனம் போட்டு நான் ஒட்டி வச்சுக்கேன் ரூம்ல. நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டக்குன்னு வசனம் எழுதி கண்டதான் இருக்குது. நம்ம மட்டும் தான் நிறைய விஷயங்கள் ஆக மாட்டேங்குது. ஆபிரகாம் கூட விட்டு வைக்கல அந்த அவிசுவாசம். அவர் இருதயத்துல என்ன நினைக்கிறார்? முகக்கு கூட விழுந்துட்டார். ஆனா தொழுது கொள்றாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சாரு. ஆண்டவர் எழுதியே வச்சுட்டார் பைபிள்ல. இருதயத்துல நினைச்சது எங்க தெரிய போகுதுன்னு நினைச்சார் ஆபிரகாம். எழுதி கொட்டே எழுதி வச்சார் ஆண்டவர். என்ன 100 வயதானவன் பிள்ளை பெறணுமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாரோ என்ற இருதயத்திலே சொல்லிக் கொண்டு அப்புறம் சத்தமா சொல்றார் வாய் திறந்து, இஸ்மவேல் உனக்கு முன்பாக விளைப்பானா என்று ஆபிரகாம் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணாங்க. அதை வாய் திறந்து சொல்றாரு. அதெல்லாம் வேணாம், நானே ஆகார ஒய்ஃபை ரெடி பண்ணி ஆகாரம் கொடுத்தா ஆகார கல்யாணம் பண்ணி அந்த பையன் 13 வயசு ஆயிடுச்சு. அவனை நீங்க ஆசீர்வதிங்க போதும். இனிமேல் பிறந்து நீங்க ஆசீர்வதிச்சு ராஜாக்கள்லாம் உண்டாகலாம் நான் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார் நகைத்து. சரி, அடுத்த வசனம் போகும். ஆதியாகமம் 18வது வசனம். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நீங்க நகைச்சாலும் சரி, நீங்க விசுவாசிக்கிறனாலும் சரி, நீங்க எதிர்த்துல கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் சரி, அப்பப்போ விசுவாசம் ஏறு அப்பப்போ குறைஞ்சாலும் சரி, உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். அல்லேலூயா. அதுதான் இங்க உங்களுக்கு
அதிகாரப்பூர்வமாக எழுதி வச்சுக்கிறார். இன்னொன்று வாசிங்க, ஆதியாகமம் 18ஆம் வசனம் 10லேருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு துக்க காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. 2 பேரும் முதிர் வயதானார்கள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாமும் விசுவாசிக்கல, சாராளும் விசுவாசிக்கல. எப்போ கடைசி நிமிஷத்துல 24வது வருஷத்துல நடக்குது. அடுத்த வருஷம் குழந்தை பிறப்போது வந்து சொல்லிட்டாரு, கன்ஃபார்மா அவங்களுக்கு தரங்க இவ்வளோ நீ காத்திருந்ததுக்கு அப்படின்னு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் வந்துருந்தீங்கன்னா கூட எனக்கு உங்களால் ஒத்துக்க முடியும். நீ நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? 2 பேரும் முதிர் வயதாகிறோம், இந்த வயசுல எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாராளும் இருதயத்திலே நகைக்கிறார், ஆபிரகாமும் இருதயத்திலே நகைக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தின் தகப்பன் என்று. ரோமர்ல பவுல் சொல்றாரு விசுவாசத்தினாலே அவன் நின்னபடியால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. ஆபிரகாமும் சாராளும் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவ்வளவாய் விசுவாசிக்கிறனாலும் வேதம் சொல்லுகிறது அவங்க பெரிய விசுவாசிச்சாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த 25 வருஷம். அப்பப்போ இதயத்தில் அவங்களுக்கு அந்த நினைப்பு வந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து சொல்லும் போதே அவங்களுக்கு நகைப்பு வருதுன்னா மற்ற நாள் எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க, வந்திருக்கலாம். ஆனால் அப்படியே நகைத்து சிரிச்சு பல பேருடைய காரியங்களை கேட்டு 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 வந்துட்டாங்க. 25 வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கத்திரிக்காக காத்திருந்து அவங்க குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அது உலக அதிசயமா மாறிடுச்சு. அல்லையா, அதுதான் உலகத்தை ஜெயித்தவர்களாக மாறிட்டாங்க. அல்லையா, ஆபிரகாம் சாராளுடைய சாட்சியை கேட்டா வேற யாராலும் எப்படிதான் இது அப்படின்ற அளவுக்கான சாட்சிகளோட அவங்க வாழ்க்கையை மாத்திச்சு. அல்லையா, உலகத்தை ஜெயித்தவர்களாக அவங்க அந்த இடத்துல நின்னாங்க. வயதானவர்களுக்கு தம்பதிகளுக்கு குழந்தையை கொடுத்த அந்த சயின்ஸையே தேவன் மாற்றி அமைத்ததுக்கு காரணம் அல்லையா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால அவர்களால் உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சது. நாமளும் உலகத்தை ஜெயித்தவர்கள். நம்முடைய காரியங்களாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். 2வது காரியம் ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6:14. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க கிருபையை இருக்கிறபடியால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமாவா? எத்தனை பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, பாவம் உங்களை மேற்கொள்ளியா? யோசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளே நமக்கு மார்க்கு மைனஸ் எல்லாம் போகும். பாவம் மேற்கொள்ளலையா? அப்ப என்ன இங்க ஆண்டவர் சொல்ல வராரு அப்படின்னா, பாவத்தினுடைய குறைந்த வல்லமையை தேவன் நமக்கு காட்டுகிறார். பாவத்தை நீ பெருசா பார்க்காத, பாவத்துடைய குறைந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். பாவம் உங்களை மேற்கொள்ளாது, அந்த அளவுக்கு அது பவர் கிடையாது. நீ உலகத்தை ஜெயித்தவன், நான் கூட இருக்கிறேன், நீ ஜெயித்த டீம்ல இருக்கிற, இனிமே அது வந்து உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பாவத்தினுடைய வல்லமையை குறைத்து காட்டுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது விசுவாசத்துல
துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பாவம் சின்னதாயிடும். அல்லேலூயா. நெருங்கி இருக்கிற பாவம் தான், நெருங்கி இருக்கிற பாரம் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அது சிறிதாயிருந்து அதை தள்ளி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அல்லேலூயா. தள்ளி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன் தள்ளி விட முடியல அப்படின்னா இயேசுவை நோக்கி நான் பார்க்கறது இல்லை, அதனால என்னால தள்ளி விட முடியல. இயேசுவோடு கூட இருக்கிறவன் உலகத்தை ஜெயித்தவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாவத்தை ஈஸியா தள்ளிவிட முடியும், அது அவனை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. யோசேப்பு குறித்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ஆதியாகமம் 39 அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. 7 இருந்து 10 வரையும் யோசேப்பு குறித்து சொல்லியிருக்கு. யோசேப்பு வாசிங்க 7 இருந்து 10. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது. யோசேப்பு பாவத்தை இப்ப ஈஸியா தள்ளி விடுகிறதுக்கு எப்படி முடிஞ்சது அப்படின்னா தேவன் யோசேப்போடு விடுறதா. யோசேப்பு தேவனுடைய பிள்ளையா இருந்தா உலகத்தை ஜெயித்த டீம்ல இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு விசுவாசம், நான் அந்த தேவனோடு கூட இருக்கிறேன், நான் இந்த பாவம்லாம் எனக்கு சாதாரணம், இது என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. யோசேப்ப அந்த பாவம் மேற்கொள்ள முடியவில்லை. எவ்வளோ பரிசுத்தவான்கள் எவ்வளோ விழுந்து போறாங்க. காரணம் அவங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவராக இயேசுவை நோக்கி பார்க்கறது இல்லை. அதனால பாவத்தை தள்ளி விடுறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. யோசேப்பு கஷ்டமா இல்லை, யோசேப்பை பாவம் மேற்கொள்ளவில்லை. லூக்கா அதே மாதிரி 19 அதிகாரம் 1-10 வரை வாசிங்கன்னா சகேவு குறித்து போட்டிருக்கோம். சகேவு வட்டி வாங்கி இருந்தான், அவன் அநியாயம் செய்தான், அநியாயமா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அநியாயம் செய்திருந்தான் அர்த்தம். ஆனா ஒரே தரம் இயேசு அவனை சந்தித்தார், அவன் வீட்டுக்கு போனார். ஒரே தரம் இயேசுவை பார்த்த உடனே அவன் தான் பாவங்களை அறிக்கையிட்டு தன் பாவத்துக்கு அவன் பரிகாரமாக காரியங்களை செய்கிறான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து ஆண்டவர் சொல்றார். காரணம் சகேயு இயேசுவை அறிந்து கொண்டான், இயேசுவை நோக்கி பார்த்து தெரிந்து கொண்டான். இனி இயேசுக்காக வாழ்வேன்னு அந்த செகண்ட்ல எல்லா உரிமையும் அவன் எடுத்தான். அதனால பல வருடமா செய்த அவன் பாவங்களுக்கு மன்னிக்க பல வருடம் ஆண்டவருக்கு தேவைப்படல. ஒரே நிமிடத்துல ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அவ்வளவுதான் பாவத்தின் வல்லமை. என்ன தவறு வேணா செய், என்ன பாவம் வேணா செஞ்சிருக்கலாம் நீ. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இனி நான் பாவியா இருக்க விரும்பல, நான் மனம் திரும்புற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க உட்காரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட இதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரே நிமிடத்துல பாவத்தை மன்னிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவத்துடைய வல்லமை அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவனுடைய பவர். வெக்கப்பட்டு போவான் பிசாசு. இத்தனை வருஷமா புடிச்சிருந்தோமே, இத்தனை வருஷமா இவனை வச்சு நம்ம ஆட்டி படைச்சிருந்தோமே, இத்தனை வருஷம் விழுந்து கிடந்தானே, இத்தனை வருஷம் அடிமையா இருந்தானே, ஒரு நிமிடத்துல மன்னிச்சுட்டு போயிட்டாரு, ஒரு நொடியில மன்னிச்சுட்டு போயிட்டாரு. பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. ஏன்னா அது வல்லமை அவ்வளவுதான். இயேசு நம்ம கூட இருக்கும்போது அவ்வளவுதான். இயேசு நம்ம கூட இல்லை அப்படின்னா, நாம இயேசு கூட இல்லை அப்படின்னா பாவத்தின் வல்லமை கொடூரமானது. ஆதாம் ஏவாளை விழ வைத்தது. முதல் மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன், தேவனோடு அனுதினமும் உலாவுகிறவன், பேசுகிறவன், சகலத்தின் மிருகங்களை ஆளுகிறவன், எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தவன் விழுந்து போனாங்க. பாவத்தின் வல்லமை அவ்வளவு கொடூரமானதுதான். ஆனா இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. சாதாரணது. அல்லேலூயா. என்னால தள்ளிவிட முடியும் அப்படின்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் வாசிக்க முடியும். கடவுள் 3வது
காரியம் 3:9 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன அந்த வாக்கு தத்துவம், ரெண்டாவது பாவம் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா பாவத்தினுடைய குறைந்த வல்லமை. மூன்றாவது காரியம் பாவம் செய்யான் அப்படின்னா தேவன் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. இவன் என் பிள்ளை, இவன் ரிச்சிக்குள்ள நடத்தினேன், இவன் கிட்ட வந்துட்டான், இவன் அபிஷேகம் பெற்றுட்டான், இவன் வேதம் வாசிக்கிறான், இவன் சபைக்கு போறான், இவன் பாவம் செய்யான். பாவம் செய்யானா பாவம் செய்ய மாட்டான், அவன் செய்யாம இருக்கான். எந்த சொல்லக்கூடாது, யூடியூப் எல்லாம் போட போறேன். யாரையும் நீங்க செய்யாம இருக்கிறா ரசிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. அப்ப ஏன் இது ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னா கர்த்தர் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. ஒரு தாயின் தகப்பனும் தன் பெற்றோர் மேல தன் பிள்ளை மேல வைக்கிற நம்பிக்கை. உங்க பையன் என்ன பண்ணான் தெரியுமா? நேற்று அவன் பண்ணிருக்க மாட்டான், அவன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லி பாருங்க, யாராவது குழந்தை அவன் பண்ணவே மாட்டான். இல்லைங்க பண்ணாங்க பார்த்தாங்க, நீங்க அதை நிரூபிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அவன் பண்ணான் அவன் தான் பண்ணா நிரூபிச்சீங்கன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த கூட இருந்த பசங்க தான் அது காரணம், அவன் அந்த மாதிரி பண்றவன் கிடையாது, அவன் எவனா தூண்டி விட்டு இருப்பான். இந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்காரு. அவன் பாவம் செய்ய மாட்டான், அவன் பாவம் செய்ய மாட்டான், அவன் ஏன் இல்லை. இந்த நம்பிக்கையை தான் நம்ம வீணடிச்சு, இந்த நம்பிக்கையை நம்ம தேவன் நம்ம மேல வச்ச நம்பிக்கையை நம்ம அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். அநேகம் அவர் நம்பிக்கையை இழக்காம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வருஷமும் நம்பி 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 வராரு. நல்லா யோசிச்சுங்க, ஆண்டவர் ஏமாற மாட்டாரு, அவரை ஏமாற்றவும் முடியாது, ஆனா நம்புறாரு. பிள்ளைங்க எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறோமா? எத்தனை 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கமோ மன்னிக்க மாட்டோம். என்ன பண்ணிட்டு வந்தா இனிமே பண்ண மாட்டோம்னா நம்பிடுவோம், சொல்லிட்டான் பண்ண மாட்டான், அடுத்த நாளே பண்ணுவான், அப்பவும் அடுத்த நாள் சொல்லுவோம் பண்ண மாட்டான், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பண்ண மாட்டான், இனிமே அப்படி இருக்க மாட்டான், இனிமே அப்படி இருக்க மாட்டான். அதே போலதான் பாவம் செய்யான் அப்படின்னா அவன் பாவம் செய்ய மாட்டாங்க, அப்பப்போ அவன் செஞ்சுட்டு தான் ஏதாவது ஒரு காரியத்துல தவறிடுறான். ஆனா தேவன் அவன் மேல ஒரு நம்பிக்கை, அவன் செய்ய மாட்டான், அவன் செய்யான்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை. நம்ம அந்த நம்பிக்கையை அவர் நம்ம மேல வச்ச நம்பிக்கையை நினைச்சு நினைச்சு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அநேக பாவங்களை அநேக காரியங்களை நம்ம விட்டு விலகி தேவனோடு கூட இன்னும் கிட்டி 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 நம்மளால என்ன பண்ண முடியும், சேர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 13:34 லூக்கா வாசி 34வது வருஷம். லூக்கா 13:34 முடிப்போம். கோழி தன் குட்டிகளை தன் சிறகின் சேர்த்து கொண்டது. நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்து கொண்ட நல்லதாயிருக்கிறேன், உங்களுக்கோ மனத்தில் எத்தனையோ தடவை நான் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். கடைசியில கண்ணீர் விட்டு நம்மளை பார்த்து அழுகிற நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு கர்த்தர் அழுகிறார். எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், நாசமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ தரம்